அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 10ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமி விரதத்திற்கு உரிய ஒரு நாள். அதாவது சத்யநாராயண பூஜை மேற்கொள்வாங்க. சித்திரகுப்தருடைய விரத வழிபாடுகள், சந்திர பகவானினுடைய விரத வழிபாடுகள் போன்ற பல்வேறு விரத வழிபாடுகளை மேற்கொள்ள ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இல்லாமல் பௌர்ணமி அன்று நாம் விரதம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறதுனால இன்றளவும் நிறைய மக்கள் பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் பெற்றதும், அதே மாதிரி பௌர்ணமி திதி அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் இருக்கிறாரு அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். விநாயக பெருமானினுடைய பரிபூரண அருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சாதகமற்ற நிலையே உருவாகி இருக்கும். குரு பகவானால் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன இன்னல்களும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டத்துலேயும் ஒரு சில திருப்பு முனைகள் உருவாகக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க. இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். வேலைகளையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி, இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும். அதனால் மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி, தியானத்தை மேற்கொள்ளுங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க. இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க. நினைச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட
வேண்டியதாகவும் இருக்கலாம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமைய பெறுகிறதுங்க. எத்தனை நாள் தான் இது போல் கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. திடீரென பணம் காசு வரும். திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும். அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்யறதையோ நீங்கள் செய்ய பாருங்க. அதில் கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கப்பெறும். உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. இதில் அலுவலக வேலை வியாபாரம் இவைகளை கவனிக்கவும் நேரம் பற்றாக்குறையாகவே இருக்குங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க. கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க. சிலர் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியது முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே போல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க. உங்களுடைய பேச்சு செயலில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதது போன்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. தாயின் உடல் நலத்தில் அக்கறையாக இருப்பது நலம் தரும். இந்த காலகட்டம் பணப்பரிவர்த்தனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமையப்பெறலாம். எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க. சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில தங்கவும் பலருக்கும் நேரிடலாம். அதனால கொஞ்சம்
எல்லாத்துக்குமே திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியம். தொழிலில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்க பாருங்கள். கடன் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகத்தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்குங்க. தங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம்.